ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க எந்திரிக்கிறதுக்கு. 5:15 மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அதாவது எனக்கு கோலம் போடுறது எல்லாமே மறந்துருச்சு. ஃபோனை பார்த்து போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால தாமரை பூ இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் போட்டுட்டேன். எனக்கு மெஹந்தி டிசைன் தெரியும் அப்படின்றதுனால அதை வச்சு அப்படியே ஒரு ரங்கோலி மாதிரி போட்டுட்டேன். என்றைக்கும் இல்லாத அதிசயமாக எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி தான் கோலம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னார். என்னவோ ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஓகே, இருந்தாலுமே காலையிலேயே அப்படி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால் இருந்துச்சு வீட்டில். பால் நாட்டு சக்கரை போட்டு, பால் சூடு பண்ணி நாட்டு சக்கரை போட்டு அதுதான் நெய்வேத்தியமாக வச்சேன். அதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் குலதெய்வ கலசத்துக்கு வழக்கம் போல் தண்ணி நிரப்பிட்டுருக்கேன். குலதெய்வ கலசத்தில் என்னெல்லாம் போடுவேன் அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க. நான் வீடியோக்குள்ளே சொல்கிற வீடியோஸ் எல்லாமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருவேன். ஓகேங்க, தண்ணி நிரப்பி எல்லாம் எடுத்து வச்சுட்டு பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது அந்த சத்கோண கோலம்லாம் போட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சாம்பிராணி மட்டும் பற்ற வச்சுருக்கேங்க. இப்போ விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரொட்டீன் ஒர்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கும்ல அந்த தீபம்லாம் ஏற்றிட்டு குலதெய்வமெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த சத்கோண தீபத்துக்கிட்ட இருக்கிற கோலம் போட்டு அந்த தீபமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உப்பு மஞ்சள்லாம் வாங்கி வச்சாச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில் உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நானும் வந்து இப்போ கொஞ்ச நாளாக இதை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால இந்த ஒரு விஷயம் வந்து நான் பண்ணுவேன். அதாவது அந்த மண் கலசம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கல்லுப்பு, 5 ரூபாய் காயின்னு, அப்புறம் விரலி மஞ்சள், இது வந்து இன்றைக்கி நான் சேஞ்ச் பண்ணுவேன். எப்போவுமே வச்சு பூஜை ரூமில் வச்சுருப்பேன். அது இன்றைக்கி ஃப்ரைடேயில் மட்டும் அது நான் சேஞ்ச் பண்ணுவேன். ஓகே, இப்போ அதுக்கப்புறமா அந்த கல்லுப்பு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வாங்கி வச்சது உப்பு ஜாடியில் நிரப்பி வச்சிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் இன்றைக்கி அதே டைமில் வாங்கிட்டு வந்து மஞ்சள் தூளும் நிரப்பி வைப்பேன். இது வந்து நமக்கு தேவைன்னா வாங்கலாங்க. தேவையில்லாத டைமில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா நான் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்து அது வாங்கி ஸ்டாக்கு வச்சு அப்படி யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்களா. ஃபேமிலிக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தேவைங்கிறப்போ அந்த வெள்ளிக்கிழமையாக பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். வாரம் வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது ஒரு கட்டு 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் வந்து தொக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காயும் 4 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க. வாழைக்காய் வந்து எப்போவுமே வாழைக்காய் பொரியல் பண்ணுவோம், இல்லைன்னா பஜ்ஜி போடுவோம். இது ரோஸ்ட்டு அப்படின்னு சொல்லி புதுசாக இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணேங்க. அது வந்துட்டு அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா லெமன் ரைஸ்க்காக லெமன் புழிஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு அதான் கொடுத்து அனுப்ப போகிறேன். லெமன் ரைஸ் தான். ஓகே, இதுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது நம்ம லைட்டாக ஒரு 10 நிமிஷம் இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுருந்தேங்க வாழைக்காயை. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நான் வந்து பார்த்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து அவங்க வேக வைக்கவே இல்லை. ஆனால் நமக்கு வந்து அது செட் ஆகாது அப்படின்றக்காக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன், மஞ்சத்தூளும் உப்பு போட்டு. அதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேங்க. சரி, கொஞ்சம் ஊறட்டும், அதுக்குள்ளே மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸும் அந்த கருவேப்பிலை தொக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா இது அதுக்குள்ளே ஊறிடும் இல்லைங்களா. அதனால் ஒரு சைடு வந்து வச்சுட்டேன். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லாவே வறுத்துட்டேங்க. நல்லா அதாவது ரொம்ப நேரம் வறுத்தேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, சீரக மிளகு, கடலப்பருப்பு, வரமிளகாய் இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். இது வந்து லெமன் ரைஸ்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. இது ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா அதை அரைச்சி அதுக்கப்புறமா தொக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். லெமன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா லெமன் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு வந்து விசில் அடங்கினோடனே கிளறிக்கலான்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொக்குக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றியிருக்கேன்.
கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு இது மட்டும்தான் போட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. முக்கியமாக எதெல்லாம் போட்டால் நமக்கு பிடிக்கும் அப்படின்றது யோசித்து கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு வைங்களேன். இதுக்கு மஞ்சத்தூள் வந்து நம்ம கொங்கு நாட்டு சைடு எதை பண்ணாலும் மஞ்சத்தூள் போடுவாங்க. அப்புறமா புளி ஊற்றி அப்படியே அது வச்சுட்டேன், நல்லா கொதிக்கிட்டுன்ட்டு. அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோசைக்கல்லில் வந்து இது வந்து போட்டேங்க. எனக்கு செட்டே ஆகலை, அது திருப்பி போடுறதுக்கும் வரல, எனக்கு வேகாத மாதிரியே ஒரு ஃபீலு. அதனால் எப்பவும் போல் கடாயில் எண்ணெய் ஊற்றி பொரிச்சே கொடுத்துட்டேன். அந்த தோசைக்கல்லில் போட்ட ரோஸ்ட்டு கொடுத்தேன், அது பிள்ளைங்க சாப்பிடவே இல்லை. காரமாக இருக்குன்னு சாப்பிடவே இல்லை. எனக்குமே அது பிடிக்கல. இது பொரிச்சு கொடுத்தது வந்து நல்லா எல்லாருமே சாப்பிட்டாங்கங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காரம் வந்து தெரியவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தோசைக்கல்லில் போட்டேன் இல்லைங்களா, அந்த ரோஸ்ட் வந்து அவர் வேணால் நல்லா சாப்பிட்டாரு, சூப்பராக காரமாக இருக்குது. நான் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக காரம் வந்து கம்மியாக போட ஆரம்பிச்சிட்டேன். அவர் நல்லா காரம் சாப்பிடுவார், அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரோஸ்ட்டு. எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருந்ததுங்க. லெமன் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஆளுக்கு 2 வச்சுட்டேங்க. ஏன்னா ஸ்கூலில் மேக்ஸிமம் இவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் என் பையனுக்கு ரொம்ப தூரம். அதனால் வீட்டில் இருக்கும்போது மிரட்டி கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு வந்து அளவாக தான் கொடுத்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு பாருங்கள், மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருந்துச்சு. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ துணி துவைக்கிறது, ஆப்ஷன் பி வீடு க்ளீன் பண்ணணும், ஆப்ஷன் சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படுத்து தூங்குறதுக்காக பெட் வெயிட்டிங், ஆப்ஷன் டி நான் செலக்ட் பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா டிவி பார்க்க போகிறேன்னா எல்லா வேலையும் விட்டுட்டுனா இல்லைங்க, 90s சாங் ஓடிட்டுருக்கு. அது பார்த்துட்டு அப்படியே வேலை பார்த்துட்ருக்குறேன். அது சாங் ஓடிட்டே இருக்கும்போது வேலை செஞ்சோம்னா நம்மளுக்கு சலுப்பே தெரியாது. யாருக்கெல்லாம் வந்து இந்த விஷயம், அதாவது இது பிடிக்கும், 90s சாங்ஸ் போட்டு விட்டுட்டு அப்படியே கேட்டுகிட்டே வீட்டில் வேலை பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும்போது இந்த மெத்தட் தான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்படிக்கு வந்துட்டு கோலம் போட்டால் தான் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த மாவு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவாக போடுறேன். அதாவது பச்சரிசி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஊற வச்சு அரைச்சி காய வச்சு கேக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ கோலம் போட்ட அப்புறம் அந்த மாவில் கோலம் போட்டால் மட்டும்தாங்க அது நல்லா இருக்குது. கோலப்பொடியில் போட்டோன்னு வைங்களேன், இந்த அடுப்படிக்கிட்டேலாம் அது வந்து சும்மா அது ஒரு டஸ்ட் ஆயிடுது. ஓகே, இப்போ வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கோயிலுக்கு போகணுங்க. இன்றைக்கி வந்து பிரதோஷம், வெள்ளிக்கிழமை பிரதோஷம். அதனால் சிவன் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரணும். அந்த கோவில் வீடியோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நான் இப்போ சொன்ன வீடியோ எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ராகி மாவு தான். அப்படியே புட்டுக்காக எல்லாம் வேக வச்சுட்டு தேங்காயும் வெல்லமும் பொடிச்சு எடுத்துகிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேங்க. சிவன் கோவிலில் வந்து வீடியோ எடுக்கலை, இது அம்மன் கோவில். இது திருவிழா வீடியோ எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். ஓகே, போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். ஈவினிங் வந்துட்டு அந்த தொக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு கேட்டாங்கன்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. இவர் தாங்க அவர். என்ன ரீசன்னே தெரியல, எங்கள் பிள்ளைங்களவே சுற்றி வந்துட்டே இருந்துச்சு அந்த பூனை. அது வந்துட்டு சரி பசிக்கும் போல் இருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா பால் வாங்கிட்டு வந்து அந்த கப்பில் ஊற்றவே விடலை பாருங்க, சுற்றி கொண்டு வந்துட்டு அது பயந்துட்டே வந்து கீழேயும் மேலேயும் ஊற்றிட்டு இருக்குது. இருந்தாலும் ரொம்பவே பாவமாக இருந்துச்சு. அவங்க ஊற்றுனதுக்காக இப்படி அதாவது செல்லப்பிராணியெல்லாம் நம்ம வளர்த்தி பழக்கம் இல்லைங்களா, அதனால் அது என்ன சொல்ல வருது, என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே எங்களுக்கு புரியல. இருந்தாலும் பால் வந்து அந்த கொஞ்சமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களைவே தான் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அதாவது பிள்ளைங்களவே தான் சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அது என்ன சொல்ல வருது, என்ன ஏது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஓகே, உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு புரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் நாங்கள் யோசித்தோம், அது வந்து குட்டி போடுறதுக்காக பெயினில் இருக்கிற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு. அது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.